நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி முறைகேடு குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மோசடி கும்பலிடம் பணத்திற்காக கல்லீரலின் ஒரு பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் வழங்கியதாக பெண் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன், இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகார்கள் சற்று ஓய்ந்துள்ள நிலையில் தற்போது மனித உடலில் உள்ள மற்றொரு உறுப்பான கல்லீரல் விற்பனை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாமக்கல்லில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வறுமையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை பயன்படுத்தி சில புரோக்கர்கள் மூளை செலவை செய்து அவர்களுடைய கிட்னியை தனியார் மருத்துவமனையில் 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது குறித்து தொடர்ந்து மருத்துவ குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் திருச்சி பகுதியில் உள்ள சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையை அறுவை சிகிச்சை செய்ய தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அலமேடு பகுதியைச் சேர்ந்தவர் பேபி, வயது 37, கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியே வசித்து வரும் இவர் சரிவரை வேலை இல்லாத காரணத்தினால் பெற்ற கடனை செலுத்துவதற்காக ஈரோட்டில் சேர்ந்த பெண் புரோக்கர் ஒருவர் மூலமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் கிட்னியை விற்பனை செய்வதற்காக சென்றுள்ளார். அங்கு தனியார் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்த போது சில முடிவுகள் அவருக்கு ஒத்து வராததால் அவருடைய கிட்னியை தானமாக பெற முடியவில்லை. இதனால் அழைத்து சென்ற புரோக்கர்கள் அதே மருத்துவமனையில் வேறொரு நோயாளிக்கு லிவர் எனப்படும் கல்லீரல் தேவைப்பட்டதால் பேபியை சம்மதிக்க வைத்து லிவர் எடுத்துள்ளனர். தானமாக கொடுப்பதற்காக 8 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசிய நிலையில் புரோக்கர்கள் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளனர். லிவர் அறுவை சிகிச்சையின் போதே பேபியின் பித்தப்பையும் அகற்றப்பட்டதால் தற்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பேபி தற்போது செயல்பாடுகள் ஏதுமின்றி வீட்டிலேயே முடங்கியுள்ளார். பேபியின் 18 வயது மகன் மட்டுமே குடும்ப சூழலை சமாளித்து வரும் நிலையில் 13 வயது மகளும் தாயை கவனித்துக் கொண்டு பள்ளிக்கு செல்லாத நிலையில் உள்ளார். எனவே தமிழக அரசு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தங்களுக்கு உதவ வேண்டும் என அவர் கோரிக்கை விடுக்கின்றார். மேலும் நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனை தற்போது விவகாரம் ஓய்ந்த நிலையில் லிவர் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் மீண்டும் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.